இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீ, உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீ, துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்டு புது வாழ்வு தந்தவரே, துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்டு புது வாழ்வு தந்தவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.
F4x4 95. இங்கே ஃபீட்பேக் கம்மியாக இருக்குது. ஹலோ செக் 8 ஹalleluya praise the Lord. பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் உமக்கு எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் உமக்கு எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, நீங்க பரிசுத்தர் பரிசுத்தரே,
பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் அவை சத்தியமானவைகள். உமது செயல்களெல்லாம் அவை சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம், தினம் அன்பு செய்கின்றோம். எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். D3/4 134. Praise the Lord. கொஞ்சம் ஏற்றன்னு நினைக்கிறேன். Praise the Lord. ஹலோ. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே மை தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். என் தேவனே,
என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு தான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராட்சாமத்தில் தியானிக்கிறேன். படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், ராட்சாமத்தில் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். Thank you Lord. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எக்காலத்திலும் ஸ்தோத்திரத்துக்குரியவர், துதிகளுக்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாளிலே காலையிலே சபை கூடி வர பாராட்டின கிருபைக்காக, விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக, பாதுகாவலுக்காக, சுகத்துக்காக, சுயாதீன புத்திக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, oh hallelujah, oh hallelujah, hallelujah, oh prashalara disha barabalara balara galara mashbiri biliri neriri anduralara balara ganaketiru talara bashbiri bilara. இரவும் பகலும் இல்லாத, சூரியன் சந்திரன் இல்லாத, கோள்கள் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு ஒளிமயமான இடத்திலும் உலகத்திலும் தேசத்திலும் ஆளுகிறவரே. துங்கன் இயேசுவே பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுவே பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. தேவமைந்தனாய் அவதரித்தீர், பாவ சோதனை மடங்கடித்தீர். தேவமைந்தனாய் அவதரித்தீர், பாவ சோதனை மடங்கடித்தீர். மனிதருக்காய் உயிர் கொடுத்தீர், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தீர்.
மனிதனுக்காய் உயிர் கொடுத்தீர், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தி, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா. இந்திய துணை கண்டத்தின் மேலே, உலக தேசங்கள் மேலே, நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே, சுய ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையின் மேலே, இந்த 3ஆம் மாதம் இந்த ஆரம்ப நாளிலிருந்து மகிமையாய் நீர் ஆண்டவரே இறங்கி உம்முடைய ஜனத்தின் மத்தியிலே உலாவுவீராக. உம்முடைய ஜனத்தின் மத்தியிலே உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி வாஞ்சையாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவீர்களாக என்று சொல்லி எங்களையே இறுதியில் என்னுடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டவரே, எங்கள் மத்தியிலே எழுந்தருளும். எங்கள் மத்தியிலே நீர் ராஜரீகம் பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்கள் உள்ளத்திலே, எண்ணத்திலே, எங்கள் கண்களுக்கிடையே தூய்மை அடைவதாக, முதன்மை அடைவதாக, முக்கியம் அடைவதாக. உம்முடைய ராஜ்யம், ராஜாங்கம் பகிரங்கமாக வருவதாகப்பா. உம்முடைய திருவுளம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. இன்றுள்ள அப்பம் மாத்திரமல்ல, இம்மாதத்துக்குரிய அப்பங்களை எங்களுக்கு தாங்க. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. நாங்கள் சோதனையிலே விழுந்து விடாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சிங்க. மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார் என்பதையும், அவர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார் என்பதையும், எங்கள் ஜீவிதத்தினாலே உம்மை அறியாத கோடா கோடிகள் அறியத்தக்கதாக உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் உதிக்க வேண்டிக் கொள்கிறோம். Make it all true, what it means to have Jesus as one's Savior and what it means to trust Him. Thank you, Lord. இயேசு நாமத்தில் வழி நடத்தும் பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக 2 வேத பகுதிகளை வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பின்பு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். Let's read the book of Amos chapter 3 and the book of Proverbs chapter 3. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாக சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ஜிக்குமோ? இரை பிடியாமல் இருக்கும்போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரண்மனையின் மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனைகள் மேலும் கூறுங்கள். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல்
தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிடத்திலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல் சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலுடைய பாதங்கள் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிப்பீடங்களை விசாரிப்பேன். பலிப்பீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும். மாரி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். The book of Proverbs, chapter 3, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாடிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெஞ்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய். உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடே அவருடைய இரகசியம் இருக்கிறது. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஒரு சில பாடலை பாடி ஸ்தோத்திரித்து பின்பு தேவன் தந்த வேத பகுதியில் ஒரு சில வாக்கியங்களை நாம் தியானிப்போம்.
B Retro Club 120. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. இன்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றென்னை தள்ளி விடாமல் எனக்கோடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். Oh, Christ Jesus. D
Christmas Waltz 150. உம்மை துதித்து துதித்து போற்றி புகழ்ந்து உம்மோடு உறவாடுவே. உம்மை ஆராதித்து ஆராதித்து ஆவியில் நிறைந்து உம்மிலே அகமகிழ்வே. உம்மை துதித்து துதித்து போற்றி புகழ்ந்து உம்மோடு உறவாடுவே. உம்மை ஆராதித்து ஆராதித்து ஆவியில் நிறைந்து உம்மிலே அகமகிழ்வே. Hallelujah, 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 hallelujah. ஆராதனை ஆராதனை ஆராதனை. என்னோடு பட்சமாய் பேசி உறவாடும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. என்னோடு பட்சமாய் பேசி உறவாடும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணம்பும் துதியால் ஆராதிப்பே. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பும் துதியால் ஆராதிப்பே. சொல்வோம் ஆராதனை. எனக்கு போதித்து வழிகாட்டி ஆலோசனை சொல்லும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. எனக்கு போதித்து வழிகாட்டி ஆலோசனை சொல்லும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பும் துதியால் ஆராதிப்பே. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பும் துதியால் ஆராதிப்பே. என்னை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. என்னை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பும் துதியா ஆராதிப்பே. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும்பும் துதியால் ஆராதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
உம்மை துதித்து துதித்து போற்றி புகழ்ந்து உம்மோடு உறவாடுவேன். உம்மை ஆராதித்து ஆராதித்து ஆவியில் நிறைந்து உம்மிலே அகமகிழ்வே. உம்மை துதித்து துதித்து போற்றி புகழ்ந்து உம்மோடு உறவாடுவே. உம்மை ஆராதித்து ஆராதித்து ஆவியில் நிறைந்து உம்மிலே அகமகிழ்வே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எம்மை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, எம்மாற்றலானவரே. ஆவியானவரே, எம்மாற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் ஒரு மாற்றும் எம்மை உடைத்துவிடும் ஒரு மாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். நினைவெல்லாம் புதிதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். அப்பாவை அறிந்திடணும், அன்பின் வல்லவரே. ஓ க்ளோரி, அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா. மன கண்கள் ஒளி பெறணும், என் மன கண்கள் ஒளி பெறணும். மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே.
அரண்களை தகர்த்தெறியும் அன்பின் வல்லவரே. அரண்களை தகர்த்தெறியும் அன்பின் வல்லவரே. எதிரான எண்ணங்களை உமக்கெதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும் கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும் எம்மை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. சபையை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே எம்மாற்றலானவரே. ஆவியானவரே எம்மாற்றலானவரே. தேசம் முன்பாக இருக்கிறது, தேசங்கள் முன்பாக இருக்கின்றன, இஸ்ரவேலும் முன்பாக இருக்கிறது, உடைய மணவாட்டியான சபை முன்பாக இருக்கிறது. எங்கள் மேல் உடைய ஆளுகை பகிரங்கமாய் விளங்க பண்ணும். தனித்தனியாக குழுக்களாக உலகளாவிய திருச்சபையாகிய சரீரத்தின் மேலும் ஸ்தல சபைகள் மேலும் ஆளுகை செய்யும். தேசத்தின் தேர்தலின் மேலே, தேர்தல் களங்கள் மேலே, தேர்தல் அதிகாரிகள் மேலே, ஓட் பேங்க் சொல்லப்படுகிற ஜனத்தின் மேலே, தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறவர்கள் மேலே ஆளுகை செய்யும். தீய அரண்களை தகர்த்தெறியும். உமக்கு எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. இந்த புதிய மாதத்திலே எல்லாவற்றையும் புதிதாக்குகிற அந்த தொடர்ந்தேர்ச்சியான முறை செயலின் தொகை, இம்மாதத்துக்குரிய தொகையை தொகுத்து வழங்கும் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி, நன்றி இயேசுவே. 8 திசையிலும் உடைய புகழ் விளங்க உடைய ஆளுகை வெளியரங்கமாய் தெரிய வருவதாக. Thank you, Holy Spirit. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொடர்ந்து வழிநடத்தும் சுவாமி. ஆமென். கர்வம். ஏறக்குறைய 31 நாட்கள் இருக்குது. இன்னும் 2 வேத பகுதிகள் நமக்கு தேவன் தருவார் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தையும் தானியேலின் 3ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் ஓய்ந்த நேரத்தில் வாசித்து தேவமுகத்தை தேடுங்கள். எனக்கு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு இந்த மாதத்துக்குரிய காரியமாய் தந்தபோது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாது. எஸ், இட் இஸ். அங்கே நிறைய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய அடிப்படை காரிய கிறுக்குத்தனத்தினுடைய வெளிப்பாடு அங்கே அப்பட்டமாக
நித்திய வேதத்தில் சத்திய வசனமாக பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த வேஷம்லாம் கதைக்காவாது. ஆனால் அதில் மிகவும் சுகாதாரமான சுகம் கொடுக்கும் நல்ல ஆலோசனைகள் ஒரு அதிகாரத்துக்குள்ளே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீதிமொழி வாசித்திருக்கிறேன். I was really fascinated to read the scriptures again and again. மறுபடியும் இந்த நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இது ஆக்சுவலாக பல விஷயங்களை நான் அப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பல வேத பகுதிகளை. இது ஒரு வேத பகுதி போதும் வாழ்நாட்காலம் முழுவதுக்கும் ஆண்டவரை முகமுமாய் சந்திப்பதற்கு தகுதி அடைவதற்கு. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. இது தானே ஒரு வல்லமை மிக்க பிரசங்கியை போல இந்த ஒரு அதிகாரம் தானே நமக்கு போதிக்கிறது. கடவுளுடைய போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என்னுடைய கட்டளைகளை காக்க கடவுது. ஏன் தெரியுமா? நீ நிறைய நாள் வாழ்ந்து விருப்பப்படுறீல. சாவுனாலே உனக்கு வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி இருக்குல்ல, மூஞ்சி சொணங்கி போதில்ல. நீ என் போதகத்தை மறக்கலை, உன்னுடைய இருதயம் என்னுடைய கட்டளைகளை காத்துக்குச்சுன்னா உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் அது பெருக பண்ணும். அல்லேலூயா. என்ன செய்கிறது? எப்படி நீடுவழி வாழ்கிறது? எப்படி தீர்காயுசாக இருக்குது அப்படி தான் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன மேஜிக்கல் ஃபார்முலா அப்படின்லாம் அதான் கேட்டிங்கன்னா நீதிமொழி 3ஆம் அதிகாரம் தான். நிறைய கேட்குறோம்ல, இப்படி தான் வேணும். ஃபைனலாக at the end of the day we want money, at the end of the day we want a house, we want a job, we want a good marriage, we want to have all these things. அது கேட்குற அந்த விண்ணப்பத்தை கேட்டு கடவுள் சங்கோஜப்படலை. ரொம்ப கட்டன்றையாக பதில் சொல்லியிருக்கிறார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பதில் சொல்லியிருக்கிறார். என் போதகத்தை மறவாத, உன்னுடைய இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அப்போ உனக்கு நீடித்த நாள் கிடைக்கும், தீர்காயுசு கிடைக்கும், சமாதானம் பெருகும். அப்புறம் சொல்கிறார், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இரக்கமாயிரு, உண்மையாயிரு, இரக்கமாயிரு, அது உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஜனங்க மத்தியில் எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு விரும்புறியா? நீ இரக்கமாயிரு, நீ உண்மையாயிரு. அதை ரொம்ப முக்கியமான தங்க செயினை போல் அதில் ஏதோ ஒரு விருப்பமான ஒரு $1 போட்டிருந்தீங்கன்னா அது ஆம்பளைங்களுடைய மைனர் செயினோ இல்லை மேஜர் செயினோ இல்லை ஆன்சிலரி செயினோ, வாட் எவர் இட் இஸ், அதை நீ அணிந்துகொள். அதை பார்த்துட்டு கண்டினியூ டு பி மெர்சிஃபுல், கிரேஷியஸ் அண்ட் ஆனஸ்ட். தேவனுடைய பார்வையில் உடனே மனுஷனுடைய பார்வையில் என்ன பெறுவாய்? தயை பெறுவாய், நற்புத்தி பெறுவாய். என்ன ஒரு பவர்ஃபுல் எஃபெக்ட். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் பாதைகளை செவைப்படுத்துவார். நல்லா நினச்சி தான் போனேன், நல்லா யோசித்து தான் போனேன், முயற்சி பண்ணி தான் போனேன், இப்படி பாதை கடினமாக இருக்கே, போய் சேர முடியலையே, பாதை தவறிட்டேனே, இல்லை ரொம்ப தூரமாக இருக்கே அப்படிலாம் யோசித்திங்கன்னா உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாக இருந்தால், நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டால் அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அக்ரூ. அதாவது சேர்ந்துடும், கசடு சேர்ந்துடுற மாதிரி, பிசு சேர்ந்துடுற மாதிரி, தூசி படிஞ்சிடுற மாதிரி. இதுக்குள்ளேயே ஒரு 5 to 6
வசனத்துக்குள்ளே சொல்லப்பட்ட உண்மைகளுக்குள்ளாவே நமக்கு உடனே ரொம்ப பெரிய ஞானியாக்கும் கரகண்டவங்களாக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். சொல்கிறாரு, நீ எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் அடைந்தாலும், எவ்வளோ அனுபவம் அடைந்தாலும் உடனே நீ உன்னை ஞானி என்று எண்ணி விடாதே. எத்தனையோ சம்பவங்களை பார்த்துட்டேன் அப்படின்னாலும் ஞானி என்று எண்ணிடாத. எப்பயும் நீ கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகு. அது உன்னுடைய நாடிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனமாகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுகம்தான் ஃபைனலாக நமக்கு வேண்டியிருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா we need more health. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பொழுதுன்னு எடுத்துட்டு, உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்ப, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோட, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொன்னாலும் வண்டர்ஃபுல் அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு, என்ன வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு? இட்ஸ் ஸோ பிளைன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிளைனஸ்ட் ஸ்கிரிப்சர். நமக்கு தானே பிடிக்குது களஞ்சியங்கள் நிர்மூலம். இப்போ இந்த கொரோனானால எல்லாம் ஆயிடுச்சுங்கிறான். விவசாய மசோதா ரீட்டெயில் ஹோல்சேல் எல்லாரையும் அடி வாங்குது. நிறைய விஷயமான திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கடவுள் எல்லாத்துக்கும் டைம் வந்துருச்சு. கர்த்தர் தன்னுடைய வேதத்தை நிறைவேற்ற இந்தியாவிலே மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார். நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாக நிரம்பும், நம்முடைய ஆலைகள் எல்லாம் திராட்சரசத்தால் புரண்டோடும். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்காமல் போகக்கூடாது. காரணம் நான் சொன்ன மாதிரி தான், முன்னே சொல்லப்பட்ட இத்தனை வசனங்களில் நமக்கு கிடைத்த தெளிவு, கிடைத்த அனுபவம், கிடைத்த ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட், இந்த முதற் பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சுட்டித்தனம் வந்துடும். அதுக்கு தான் ஆண்டவர் பார்க்குறாரு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை நறுக்கி வைக்கிறார். அல்லேலூயா, சத்தமே இல்லை. தட்ஸ் கூல். கண்டிப்பாக மார்ச் மாதம் கொஞ்சம் நறுக்கதெல்லாம் இருக்குது. வெண்டைக்காய் நல்ல ஒரு காய் தான். வெண்டைக்காய் காம்போடு சாப்பிட முடியாது, நமக்கும். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் ஸ்மால் மைன்யூட் ஸ்பைக்ஸ்லாம் இருக்கும். ஸோ யூ நீட் டு கட் த எண்ட் ஆஃப் எவ்ரி லேடிஸ் ஃபிங்கர். அது மாதிரி சாமி அப்பப்போ நமக்கு வாழ்த்தனம் பெருகுங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு. இந்த பூனையும் பால் குடிக்குமா காத்தால் உட்காந்துருக்காதீங்க. ஆனால் அவர் God will trim us. Yes, He will. Yes, He will. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அவங்களாம் ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஞானத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, புத்தியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க, இருக்கிறதும் போயிடும். அதனால் ஞானத்தை கண்டுபிடிங்க. அந்த ஞானம் எங்கே இருக்கும் வேடிக்கை பார்க்குற மாதிரி தேடிப்போங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க. புத்தி எங்கே இருக்கும் தேடிப்போங்க, கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. இன்னொருத்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக சவால் அடைவார்கள். அதன் வர்த்தகம், once you acquire wisdom and understanding, you become a tradesperson. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது.
முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில், இப்போது ஞானத்தையும் புத்தியினுடைய எஃபெக்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா, அதனுடைய பலாபலன்களை பற்றி நிறைய வசனங்களை சொல்லிட்டு, அதன் வலது கையில் தீர்காயுசும், 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், நீடித்த நாளையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் அது பெருக பண்ணும். என்ன? போதகத்தை மறவாத உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இப்போ அதுக்கும் இதுக்கும் அப்படியே பிரமாதமாக மேட்ச் ஆகுதா? அப்போது போதகத்தின் மூலமாக, கர்த்தருடைய கட்டளையின் மூலமாக நமக்கு ஞானமும் புத்தியும் கிடைக்கிறதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் க்ளூ. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். உங்கள் வீட்டில் மரமே வேணாம், தோட்டமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்டோரில் இருக்கிறேன், ஃப்ளாட்டில் மாட்டிக்கிட்டேன், ஒரு டொக்கில் இருக்கேன், இதெல்லாம் யோசிக்க வேணாம். நீங்கள் ஞானம் புத்தி வந்தாலே உங்கள் வீட்டில் ஜீவ விருட்சமே கிடைக்குமாக்கும். அல்லேலூயா. என்ன எப்படி இருக்கீங்க? நானும் ராணியும் மலேசியாவுக்கு சம் இயர்ஸ் அகோ போனோம்ல. ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் போனோம் நாங்கள், ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் ஸ்டேட்ஸ். அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறார். ஐ திங்க் அவர் பேர் கூட ஆமோஸ் தான். இப்போ அவங்க அங்கே இருக்காங்கலாம் தெரில. அவங்க ஒருவேளை ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகி போய்ப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனுஷன். நிறைய விஷயத்தை நடைமுறை வாழ்க்கையினுடைய விருத்தியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய பெரிய வீடு, நல்ல ஸ்பேஷியஸ் 4 ரூம்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஷுட் பி 2 பிளாட்டுக்கு மேலே இருக்கும். அதை சுற்றி தோட்டம் போட்டிருக்கிறார். அந்த தோட்டத்தில் அவர் கிராஃப்டிங் மூலமாக ஒட்டு மரங்கள், வருஷத்தில் 12 மாதமும் அவர் வீட்டில், அவர் பேர் தேவராஜ், மன்னிக்கணும் இப்போ தான், தேங்க்யூ லார்ட், தேவராஜ் அவங்க வீடு, அவர் பேர். அவர் வீட்டில் வருஷத்துக்கு 12 மாதமும் மாம்பழம் கிடைக்கும். 12 மாதம் மாமரத்தில் மாங்காய் காய்க்கும், அது பழமாகும். வித்தியாசமான மாம்பழங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வீட்டில் நீ கண் கூட பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வந்தேன், ஞானத்தையும் புத்தியும் நம்ம கண்டுபிடிச்சா அது நமக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். ஊழியக்காரங்க வெளிநாட்டிலேருந்து அந்த மலேசியாவுக்கு போகிற ஊழியக்காரங்க நல்லா கொஞ்சம் அறிமுகமானவங்களாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுமே இன்வைட் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன். அப்போ அவர் ரொம்ப முக்கியமான செய்தியாக சொல்லுவார். நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஆச்சரியத்தை பார்க்கணும் பாரு. நமக்கு ஒன்றும் அப்போ முன்னுமே தெரியாது. அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் காய்க்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தை காமிப்பார். நிஜமாகவே கண்களாக ஆச்சரியமாக இருக்கும். எந்த மாதத்தில் போனாலும் ஒரு மாம்பழம், அந்த மாமரம் காய்ச்சி அப்படியே கூத்து, அது அப்படியே பழங்கள் தொங்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது எவ்வளோ வருஷமான ஆராய்ச்சி, எவ்வளோ வருஷமான முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தட் மேன் இஸ் நோ மோர். கரெக்ட், தேவராஜ் இஸ் நோ மோர். அவர் இறந்துட்டார். அவர் டாக்டர் தினகரனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அதை விட இந்த ஞானமும் புத்தியும், அந்த 12 மரம் கூட செத்து போயிடும், ஜீவ விருட்சம் செத்தே போகாது. சோத்திரம். ஹல்லேலூயா. தட்ஸ் ரியலி பவர்ஃபுல். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெஞ்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். இதெல்லாம் நீங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்கள். இதில் எல்லாம் வானம், பூமி, ஆகாசம் எல்லாமே இதில் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்டு, ஸ்மால் யூனிவர்ஸ். வேர்ல்டு கூட கிடையாது, ஸ்மால் யூனிவர்ஸ். அண்ட சராசரம் நிறைந்த ஒரு வேத பகுதி. நீங்கள் உட்காந்து யோசிக்கணும்.
அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். இதெல்லாம் எல்லாம் சயின்ஸை தாண்டிய விஷயம், விஞ்ஞானத்தை தாண்டிய விஷயம். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. பார்த்து மாதிரி நடக்க வேண்டாம். அல்லேலூயா. This is cool. When you have understanding and wisdom, your walk will be like a soldier. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை ஆமாம் அது அமுக்குது உருட்டுது பரட்டுது சத்தமே வரல, அதான் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. என்ன இப்படி இருக்கீங்க? இப்போ காலையில் தூங்கி எந்திரி வந்தது மாதிரி இருக்குன்னு புத்தி தூக்கம் தெரியாத மாதிரி. ஆனால் அந்த இதெல்லாம் ஞானம் புத்தி வந்துருச்சுன்னா வில் பி ஸோ பிரைட் எவ்ரி டே எவ்ரி மார்னிங். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். டெரரிஸ்ட்டுக்கு பயப்பட வேண்டாம். போர்டோ மிலிட்டன்ஸு நக்சலைட்ஸுக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. என்ன எப்படி இருக்கீங்க? நம்ம மத்தியில் ஒருத்தர் இருந்தார், பேர் ஜார்ஜ். அவர் இப்போ போயிட்டார் இல்லை, அவங்க கேரளாவுக்கு போயிட்டார். அவர் வீட்டுக்கு ஒரு தடவை ஐ திங்க் 2 தடவை கூப்பிட்டாரு. போய் ஜாம் பண்ணேன். இப்போ காமிச்சார். அவங்க வீட்டில் பயங்கரமான கேட்ஸ்லாம் போட்டிருப்பார். அங்கே திருட்டு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. இதை விட பயங்கரமான செக்யூரிட்டிலாம் இருக்குது. இந்த அம்பானி வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெடிகுண்டு வச்ச கார் நினச்சி எனக்கு ஒரே கலக்கம். நமக்கு இருக்கவே இருக்கா. அல்லேலூயா. இன்னும் எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. திஸ் இஸ் ரியலி பவர்ஃபுல். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்கிறா? அது பொம்பளைங்க லேடிஸ் வந்து சில நேரத்தில் லூஸ் தனமாக புடவை கட்டும்போது கால் சிக்கி திடீர்னு கீழே சாமி தான் பார்த்து காக்குறாரு. அல்லேலூயா. அங்கங்கே நான் எங்கள் அக்கா கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், அடியே நீ பார்த்து நடடி, ஏற்கனவே ரோடெல்லாம் பள்ளமாக இருக்குது, அவ்வளோ சைஸா நீ என்ன கிண்டல் பண்ணுறதே உனக்கும்பா. ஆமாம், அவர் விழுந்தானா அந்த இடத்துல அவள் வெயிட்டு கண்டிப்பாக ஒரு டென்ட் உண்டாகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்தால் கர்த்தர் நம் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி நம்மை காப்பார். பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. 1ஆம் வசனத்திலேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் ஒன்றுமே புரியலைன்னா 27ஆம் வசனத்தை இந்த மார்ச் மாதம் செய்யுங்க. நன்மை செய்யும்படி உனக்கு சக்தி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில், உங்கள்கிட்ட காசு பொருள் இருக்கையில், பருப்பு இருக்கையில், அரிசி இருக்கையில் இப்படி தலையெல்லாம் சொரியாதீங்க. உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறியோமே. எவ்வளோதான் பயங்கர விசுவாசியாக இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரி நீ கிளம்புனா கிளம்பி தான் ஆகணும். இன்னும் சத்தமே இல்லை. இன்னும் இப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நான் என்ன ஆண்டவர், எத்தனை பேர் என் மூலமாக ஊழியத்தில் உயிரோடு எழுப்பியிருக்கீங்க. சரி, அவங்களாம் எழுப்பிட்டோம். நீ அவங்களாம் ரொம்ப உன் வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க. உன் பேரை சொல்லி உன் புகழெல்லாம் பின்னாடி பாடிட்டு இருப்பாங்க. நீ வந்து சேருன்னா போய் சேர்தான் ஆகணும். சோத்திரம் இல்லைன்னா முடியவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருங்க. சோத்திரம். பார்த்தீங்களா, சத்தமே இல்லை. அம்குனியா காலங்காத்தால் இருக்கீங்க. இன்றைக்கி என்ன நன்மை செய்ய முடியுமோ அது இன்றைக்கே செஞ்சுருங்க. யாருக்கு செய்ய முடியுமோ அது இன்றைக்கே செஞ்சுருங்க. உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு யார் திருப்பி செய்ய மாட்டாங்களோ அவங்களுக்கு செய்யுங்க. பார்த்தியா, அதையும் திரு முழிக்கிறீங்க. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாத. ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் இப்போ நான் விளக்க நேரம் இல்லை. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ரொம்ப முக்கியமான ஒரு வேக்சின், தடுப்பூசி. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடே அவனுடைய ரகசியம் இருக்கிறது. தடுப்பூசியில் ஆக்சுவலாக வைரஸ், மன்னிக்கணும் தப்பாக சொல்லிட்டேன். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இவ்வளோ செக்யூரிட்டியும் சேஃப்டியும் இருக்கும்போதே புத்தி கெட்டு போயிடுது. கொரோனா மாதிரி ஒன்று வந்துடுது, மாறுபாடு உள்ள இருதயம். அதை பற்றி நீங்களே ஸ்டடி பண்ணுங்கள்.
நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, உம்மை நன்றியோடு பணிகிறோம். ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தாங்க. உம்முடைய போதகத்தையும் கட்டளைகளையும் இருதயத்திலே காத்துக்கொள்ள, நினைவிலே மறக்காமல் பதித்து வைத்துக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய போதகமும் உம்முடைய கட்டளையும் எங்களுக்கு தீர்காயுசை, நீடிய நாட்களையும், சௌக்கியத்தையும், சிக்கிக்கொள்ளாத பாதுகாவல்களையும், ஆசீர்களையும் எங்களுக்கு வழங்குகிறதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்திலே எங்களுக்கு பங்கு நியமிக்கப்பட உம்முடைய ஞானத்தின் ஆச்சரியத்திலே உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு போஜனமாகவும் உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு பானமாகவும் நீர் தர திருவுளம் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பந்தியை ஆசரிக்க என்னுடைய எங்கள் ஒவ்வொருடைய ஆவியான்ம சரீரத்தை ஆட்டுக்குட்டியானவரே உம்முடைய இரத்தத்தாலே கழுவி தூய்மைப்படுத்தும். இந்த பந்தியிலே கையிடுகிறதுனாலே நாங்கள் இறுதி நாளிலே உயிரோடு எழுப்பப்பட எங்களுக்கு அனுகூலம் உண்டாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். உம்மோடு பந்தியிலே பாத்திரத்திலே கையிட்டவனே, உமக்கு விரோதமாக தன்னுடைய குதிங்காலை தூக்கினான் என்கிற துரோகம் எங்களுக்குள்ளே வந்துவிடாதபடி மாறுபாடுள்ள அந்த இருதயம் எங்களை விட்டு அகல கிடவது. Keep us away from perversions and frowardness and fraudulence. Make us as honest as we can be, day in and day out, incessantly, unceasingly. Thank you, Lord. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் வழி நடத்தும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யமும் ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.